தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக அமைவது மாசி மாதம். இறை வழிபாடாற்றலுக்கும் விசேஷங்களுக்கும் புண்ணிய நீராடலுக்கும் உகந்த மாதம் இது. ஒவ்வொரு மாதமும் சந்திர பகவானுக்குரிய பௌர்ணமி தினமானது அன்றைய தினம் கூடுகின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் இறை வழிபாட்டிற்குரிய புண்ணிய தினமாக அமைவது வழமை. அவ்வகையில் மாசி மாதத்தில் சந்திர பகவான் மக நட்சத்திரம் மற்றும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் நிலையில் பௌர்ணமி அமையும் தினமானது மாசி மகம் என்று சிறப்பிக்கப்படுகின்றது. வருடந்தோறும் சூரிய பகவான் கும்பராசியில் வலம் வரும் இம்மாசி மாதத்தில் 12 புண்ணிய நதிகளும் தீர்த்தங்களில் புனித முழுக்காடி தாங்கள் சுமந்த மக்களின் பாவங்களை போக்கிக் கொண்டு மீண்டும் தங்களை சுத்தம் செய்து கொள்வதாக ஐதீகம். எனவே மாசி மாதம் முழுவதுமே புனித நீராடலுக்குரிய புண்ணிய மாதமாக அமைகின்றது. குறிப்பாக இறை வழிபாட்டுடன் நீத்தார் வழிபாட்டிற்கும் உரிய தினமாக இந்த மாசி திகழ்கின்றது. பண்டைய நாட்களில் மாசி மகத்தில் செய்யப்படும் புனித நீராடலை முன்னீர் விழா மற்றும் மாசி மக கடலாடு விழா என்கிறவாறு பெயர்களில் குறித்துள்ளனர். அறிவியல் ரீதியாக குறிப்பிட்ட கிரக நிலைகள் நிலவும் பொழுது புண்ணிய தீர்த்தங்களில் நாம் செய்யும் நீராடலானது அதீதமான நற்பலன்களை அள்ளி தருவது என்பது மறுக்க இயலாத உண்மை. சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி, ஆடல் வல்லானுக்குரிய மாசி சதுர்த்தசி, மகாவிஷ்ணுவிற்குரிய சிறப்பான வழிபாட்டு தினங்கள் என சகல விசேஷமான புண்ணிய தினங்களும் இந்த மாசியில்தான் அமைகின்றன. அன்னை உமையவள் தக்ஷனின் மகளாக தாமரை மலரின் அமைந்த சங்கொன்றில் அவதரித்தது இந்த மாசி மாதத்தில்தான். எனவே இம்மாதத்தில் அம்பிகை வழிபாடு செய்வதும் அளப்பரிய நற்பலன்களை அள்ளி தந்திடும். இதனையொட்டி பெண்கள் நீண்ட சுமங்கலித்துவம் பெற்று வாழ வேண்டும் என்பதன் அடிப்படையில் காரடையான் நோன்பு என்கின்ற விசேஷமான நோன்பினை செய்வதும் இந்த மாதத்தில்தான். அதே போன்று அந்தணர்களுக்குரிய பூணூல் அணிவிக்கும் உபநயனம் எனப்படும் சடங்கு இம்மாதத்தில் செய்யப்படுவதும் சிறப்பு. குபேரன் சாபநிவர்த்தி பெற்று செல்வ வளம் அடைந்ததும் இந்த மாசியில்தான். விநாயகருக்குரிய சதுர்த்தி விரதங்களை தொடங்க எண்ணுபவர்கள் இம்மாதத்தில் துவங்குவது மரபு. மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தீர்த்த கரைகளில் நீர்த்தார் வழிபாடாற்றுவதன் மூலம் முன்னோர்களின் ஆசிகளை பெற்றிடலாம். அன்றைய தினத்தில் செய்யப்படும் தானங்களுக்கு அதீத மேன்மையான பலன்கள் உண்டு. அதே போன்று மாசி மகத்தினை பிரதானமாக கொண்டு இறை வழிபாடு செய்பவர்கள் அளவற்ற நற்பலன்களை பெறுவதும் கண்கூடு. இவ்வளவு புண்ணிய பலன்களை தந்திடும் மாக ஸ்நானத்தினை செய்து இயன்ற அளவு நன்மைகளை அடைய முயற்சிக்கலாமே. குருவே சரணம்.